ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்க. இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான சிறுதானியத்தை பயன்படுத்தி இட்லியும் தோசையும் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சிறுதானிய வகையிலே கம்பு ரொம்ப தெம்பான தானியங்க. அதனால தாங்க இதை நம்ம இட்லியும் தோசையும் செய்ய போகிறோம். அனைத்து சத்துக்களும் கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கும். கம்பில் வளரும் குழந்தைங்களுக்கு ஏற்ற உணவுங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம எப்படியாவது இந்த கம்பை உணவில் சேர்த்து கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கம்பு நீங்கள் கடையில் வாங்கின உடனே நிறைய தோல் இருக்கும். அதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சுட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. வெறும் 5 பொருள் தாங்க சேர்த்துருக்கேன். 1 கப் கம்பு, 1/2 கப் வெள்ளை உளுந்து, 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 வாஷ் கொடுத்துருங்க. நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நைட்டில் ஊற வச்சா நல்லா காலையில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. மேக்ஸிமம் கிரைண்டரில் அரைச்சா தான் நமக்கு இட்லி நல்லா வரும். கொஞ்சமாக போட்டிங்கன்னா இட்லி கொஞ்சம் வராது. கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சா இவ்வளோ சாஃப்டாக வராது. நான் நல்லா இது எல்லாத்தையும் கிரைண்டரில் தாங்க போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஓவர் நைட்டு ஊறுச்சுன்னா நல்லா திருப்பியும் காலையில் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கம்பில் பாருங்கள், அரிசியை விட கனிமச்சத்து அதிகம், கால்சியம் அதிகம், புரதம் அதிகம், இரும்பு சத்து அதிகம், உயிர் சத்து அதிகங்க. நம்ம இதை நிறைய சாப்பிடவும் முடியாது. கொஞ்சமாக சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸும் ஆகும். சுகர் லெவலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க. அப்படி ஒரு அரிய வகை தானியத்தை நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருந்தால் இனிமேல் நீங்கள் இட்லியாகவோ தோசையாகவோ சோறாகவோ சமைச்சு சாப்பிடலாங்க. நீங்கள் முழுசாக மிக்சியில் போடணும் அப்படின்னா நீங்கள் கழுவி கொஞ்சம் மிக்சியில் ஓட்டிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கோங்க. கழுவி காய வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். கிரைண்டர்லேருந்து அரைச்சி இதில் மாற்றி காமிக்கிறேன். கண்டிப்பாக இது புளிச்சிரும். நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்லா புளிச்சு வந்துடுச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா புளிச்சிருங்க. அழகாக இட்லி தட்டில் நம்ம தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாங்க. இட்லி சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காய சட்னியும் நமக்கு கார சட்னி தக்காளி சட்னி எதுனாலும் இந்த கம்பு வாசனை இல்லாமல் சாப்பிட்டுடுவாங்க குழந்தைங்க. அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் நைஸாக நல்ல மெலிசாக தோசையாகவும் வறுத்து கொடுக்கலாம். சூப்பராக வந்துச்சு எனக்கு இட்லியும் தோசையும். பாருங்கள், நீங்களும் இதே போல் கம்பை பயன்படுத்தி இட்லி தோசை செய்யுங்க. பாருங்கள், நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாவும் நல்லா கலராக தான் இருக்குது. கம்போட கலரு இட்லி வெந்த அப்புறம்தான் லைட்டாக க்ரீனிஷாக தெரியுது. ஆனால் நல்லா கழுவிட்டு செய்துட்டோம். சூப்பராக மாவு பார்க்குறதுக்கு நார்மல் இட்லி மாவு மாதிரி தாங்க இருக்குது. நிறைய வைட்டமின்கள் இருக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்கிறதால நம்மளோட கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுதுங்க. நல்ல தோல் சுருங்காமல் பளபளப்பாக இருக்கும். கண் பார்வை திறனும் மேம்படுங்க. நம்ம மாதத்தில் ஒரு 3-4 நாள் இப்படி இட்லியாகவோ தோசையாகவோ இல்லை கம்பு சோறாகவோ இல்லை கூழாகவோ எடுத்துக்கோங்க. இல்லை இதை நல்லா வறுத்து மாவு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி வெங்காயம் அரிஞ்சு பக்கோடா கூட போடுவாங்கங்க. எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் கம்பு நிறைய பயன்படுத்துவாங்க. கம்பில் நிறைய நமக்கு உடலுக்கு தேவையான தெம்பு இருக்கிறதால இப்படி நாம் ஒரு சிற்றுண்டியாக செய்து கொடுக்கலாங்க. நிறைய இந்த சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இட்லி தோசை நிறைய சாப்பிட்டுடுவாங்க. இந்த வாசனை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுப்பாங்கங்க. அதனால் நமக்கு சுகர் லெவலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பாருங்கள், நல்லா இட்லி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறின உடனே நீங்கள் எடுத்திங்கன்னா உடையாமல் நல்லா வரும். நல்ல கார சட்னியோட இல்லை இட்லி பொடியோடையும் சாப்பிட ரொம்பவே சூப்பராகவே இருந்ததுங்க. நான் ஒரு 2-3 டேஸ் பண்ணுவேன். நாங்கள் கொஞ்சம் நிறைய அரைச்சிட்டேன். 2 நாள் இட்லியும் 1 நாள் தோசையும் பண்ண பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சமாக ஆற விட்டு ஒரு பிளேட்டில் எடுக்கிறேங்க. நம்ம இதே போல் நீங்களும் நல்லா செய்து பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஈஸியாக நம்ம ஊற வைக்கிறதுல அடிஷ்னலாக கம்பு போட்டிருக்கோங்க. கம்பு, பச்சரிசி, இட்லி அரிசி, வெள்ளை உளுந்து,
நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோங்க. நல்லாவே இருக்குது. உடம்புக்கு நல்ல வலிமையான பொருட்களை நம்ம உணவில் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கலாங்க. இப்போ நிறைய பேர் நல்லாவே அவேர்னஸ் இதெல்லாம் மெனக்கட்டு செய்கிறாங்க. நம்ம வீட்டிலே கொஞ்சமாக போட்டிங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சுக்கோங்க. ஈஸியாக முடிஞ்சிடும். இது போல் இட்லிக்கு நாங்கள் கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் பன்னீர் கிரேவியும் பண்ணியிருந்தோம். அதையும் வச்சு பசங்களுக்கு கொடுத்து நல்லா சாப்பிட்டாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் அந்த கம்போட வாசனை இருக்க தான் செய்யும். அதனால் பெரியவங்க சாப்பிட்டா கொஞ்சம் நிறைய சாப்பிடாம 4 இட்லி சாப்பிட்றவங்க ஒரு 2 இட்லியோடு நிறுத்திப்பாங்க. ஆனால் நல்ல சத்தும் உண்டு. உடம்பு பலமே இல்லாத இருக்குதுன்னா நம்ம இந்த கம்பு தானியத்தை எப்படியோ நம்ம கொஞ்சம் உடைச்சி நம்ம கஞ்சி கூட செய்து குடிக்கலாம். நான் இட்லி தோசையாக பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு முறை இதே போல் இட்லியாகவும் தோசையாகவும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த கம்பை நீங்களும் தோசையாகவும் இட்லியாகவும் செய்து இதே போல் செய்து பாருங்கள். இந்த மெத்தடில் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்திருக்கு. நல்ல ரத்த ஓட்டத்தை சீராக்குதுன்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் குறைபாடு உள்ளவங்களும் இந்த உணவை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.